வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கிரிமியா வெடிச்சத்தங்களால் அதிர்கிறது. கிழக்கு கிரிமியாவில் ஒரே இரவில் பல வெடிப்புகள் கேட்டன. உள்ளூர் அறிக்கைகளின்படி பல மேற்கத்திய நீண்ட தூர ராணுவ தந்திரோபாய ஏவுகணை அமைப்பு ATACMS ஏவுகணைகள் கிரிமியாவின் பல இலக்குகள் மீது தாக்கியுள்ளன. வழமை போல கிரிமியாவை நோக்கி ஏவப்பட்டு அனைத்து ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யா கூறுகிறது. ஆனால் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு ஆதரவு ரஷ்ய மொழி ஊடகங்களே அதற்கு தலைகளான தகவல்களை வெளியிடுகின்றன. உள்ளூர் டெலிகிராம் சேனல்கள் கிழக்கு கிரிமியன் நகரமான கிரிச்சில் தொடர்ச்சியான வெடிப்புகளை அறிவித்தன. ரஷ்ய சுயாதீன ஊடகமான ஆஸ்ட்ரா உள்ளூர் வாசிகளை மேற்கோள் காட்டி நகரத்தில் சுமார் 20 வெடிப்புகள் கேட்கக்கூடியதாக இருப்பதாக தெரிவித்தது. கெர்ச் நகரம் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியா தீபகற்பத்தின் கிழக்கில் அமைந்திருக்கிறது. இது ஒரு தசாப்த காலமாக மாஸ்கோவின் கட்டுப்பாட்டில் உள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் உக்ரைனில் தற்போது நடக்கும் போரை தொடங்காது விட்டிருந்தால் தொடர்ந்தும் ரஷ்யாவில் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கும். ஆனால் ஆசை அறைவிட்டது. உக்ரைனின் மேலதிக பகுதிகளை கைப்பற்ற புட்டின் தொடங்கிய போர் இப்போது 3வது ஆண்டாக தொடரும் நிலையில் கிரிமியாவை கைவிட்டு போய்விடும் என்பது போல அந்த பகுதி வெடிச்சத்தத்தில் அதிர்ந்து கொண்டிருக்கிறது. உக்ரைன் அடிக்கடி கிரிமியாவில் உள்ள தளங்களை குறிவைக்கிறது. மேலும் கிரிமியா தீபகற்பத்தை ரஷ்யாவின் பிரதான நிலப்பகுதியுடன் இணைக்கும் கெர்ச் நீரிணை பாலத்தை கடலுக்கு அர்ப்பணிப்பதில் உறுதியாக உள்ளது. கிரிமியன் பாலம் என்றும் அழைக்கப்படும் இந்த பாலம் ரஷ்யா கிரிமியா விநியோக ஓட்டத்தை பராமரிக்க ஒரு முக்கிய சாலை மற்றும் ரயில் இணைப்பு. கெர்ச் உட்பட கிரிமியாவின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் அசோவ் கடலை பார்க்கின்றன. ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சு அதன் வான் பாதுகாப்பு சாதனங்கள் அசோவ் கடலில் 8 ATACMS ஏவுகணைகளையும் கிரிமியாவுக்கு அருகில் கருங்கடலில் 8 விமான ஆளற்ற விமானங்களையும் சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்துள்ளது. கிரிமியா பாலத்தின் போக்குவரத்து உள்கட்டமைப்பு மீதான உக்ரைனிய தாக்குதலை ரஷ்ய பாதுகாப்பு படையினர் இடைமறித்ததால் கருங்கடலில் இருந்த 2 ரோந்து கப்பல்கள் சிதைக்கப்பட்ட ஏவுகணை துண்டுகளால் சேதமடைந்ததாக கிரிமியாவுக்கான ரஷ்யாவால் நியமிக்கப்பட்ட போக்குவரத்து அமைச்சர் நிக்கோலாய் லூகாஷென்கோ கூறினார். பாவம், அவர் அப்போது அப்படி கூறிய போது உக்ரைனின் ஆளற்ற தாக்குதல் கப்பல்கள் அந்த 2 ரஷ்ய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்திய காணொலியை வெளியிடுவார்கள் என்பதை தெரிந்து கொண்டிருக்க மாட்டார். தெரிந்திருந்தால் அப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்க மாட்டார். உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று அவர் சமூக ஊடகங்களில் வெளியிட்டதாக ரஷ்ய அரசு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் தெரிவித்துள்ளார். கிரிமியா பாலத்தின் குறுக்கே போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக உள்ளூர் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 12 மைல் நீளமுள்ள கிரிமியன் பாலம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினால் 2018 திறக்கப்பட்டது. அது புட்டினின் கனவு பாலம் என்று கூறப்பட்டது. புட்டின் தனது கனவில் அகலக்கால் வைத்ததால் இப்போது கையிருப்பில் இருந்த கிரிமியாவும் கையை விட்டு போகும் நிலைமையில் உள்ளது. பிப்ரவரி 2022 உக்ரைனில் முழு அளவிலான போர் வெடித்ததிலிருந்து கிரிமியா பாலம் பல முறை தாக்கப்பட்டு சரி செய்யப்பட்டது. உக்ரைனை பொறுத்தவரை பாலத்தை உடைத்து கடலுக்குள் விளைவிப்பது மூலோபாய மதிப்பை மட்டுமல்ல, குறியீட்டு எடையையும் கொண்டிருக்கும். பல பில்லியன் டாலர் செலவில் அமைக்கப்பட்ட புட்டினின் கனவு பாலம் கடலிலேயே போகும் என்று உக்ரைன் நீண்ட காலமாக கூறி வருகிறது. பிரிட்டன் வழங்கிய ஸ்ட்ரோம் ஷேடோ, பிரெஞ்சு நன்கொடையான ஸ்கல்ப் மற்றும் அமெரிக்கா வழங்கிய ATACMS போன்ற நீண்ட தூர ஏவுகணைகள் முக்கிய ரஷ்ய சொத்துக்களை உக்ரைனின் பிரதான நிலப்பகுதிக்கு அப்பால் வெகு தொலைவில் தாக்க அனுமதிக்கின்றன. உக்ரைன் போரில் பெரிய அளவிலான கிரிமியா தாக்குதல்கள் உக்ரைனின் போர் முயற்சியின் மிக வெற்றிகரமான பகுதிகளில் ஒன்று. இது ரஷ்யாவின் கருங்கடல் கப்பல் தொகுதியின் தென்மேற்கு நகரமான செவாஸ்டபோல் மற்றும் கிரிமியாவில் உள்ள மற்ற ரஷ்ய ராணுவ தளங்களை குறிவைத்தது. ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியா தீபகற்பத்தில் உக்ரைனின் தாக்குதல்களில் சமீபகால சுற்றில் மாஸ்கோ கட்டுப்பாட்டில் உள்ள கிரிமியாவில் ரஷ்ய கப்பல்களை உக்ரைனிய கடற்படை ஆளற்ற விமானங்கள் தாக்கிய தருணத்தை புதிய காட்சிகள் காட்டுகின்றன. உக்ரைனின் ஜிஜுஆர் ராணுவ உளவுத்துறை குழு 13 என்று அழைக்கப்படும் அதன் சிறப்பு பிரிவுகளில் ஒன்று 2 ரஷ்ய கப்பல்களை தமது மேற்பரப்பு கப்பல்களை பயன்படுத்தி அழித்ததாக கூறியது. ஜிஜுஆரால் வெளியிடப்பட்ட ஒரு சுருக்கமான கிளிப் ஹெலிகாப்டரின் தாக்குதலின் கீழ் குறைந்தது ஒரு கடற்படை ஆளற்ற கப்பலையாவது காட்டுவதாக தோன்றுகிறது.
மேற்கு கிரிமியாவை குறிவைத்த கடற்படை ஆளற்ற கப்பல்களுக்கு எதிராக ரஷ்ய படைகள் பல்வேறு நிலையான இறக்கை விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் சிறிய ஆயுதங்களை பயன்படுத்தின என்று ஜிஜுவார் கூறியது. மாஸ்கோவின் அமைச்சு வியாழக்கிழமை அதன் கருங்கடல் கப்பல் தொகுதி கடந்த நாளில் கருங்கடலின் வடமேற்கு பகுதியில் 4 உக்ரைனிய ஆளற்ற கப்பல்களை அழித்ததாக தெரிவித்துள்ளது. ஆனால் அதற்கு தலைகீழான விதத்தில் உக்ரைனிய ராணுவ உளவுத்துறை ஜிஜுவார் வெளியிட்ட காணொளி உள்ளது. உக்ரைனிய ராணுவ உளவுத்துறை ஜிஜுவார் மகுரா V5 கடல் தாக்குதல் ஆளற்ற விமானங்களை உருவாக்கியுள்ளது. இது கிரிமியாவில் உள்ள ரஷ்ய சொத்துக்களுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்த அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. கருங்கடலில் ரஷ்ய கப்பல்களின் மீது வெற்றிகரமான தாக்குதல்களுக்கு USVக்கள் பெருமை சேர்க்கின்றன என்று அவர்கள் கூறுகின்றார்கள்.